जय जय श्री चैतन्य जय नित्यानंद जय जय श्री चैतन्य जय जय श्री चैतन्य जय नित्यानंद जय अद्वैत चंद्र जय गौर भक्तवृंद जय जय श्री चैतन्य जय नित्यानंद जय अद्वैत चंद्र जय गौर भक्तवृंद जय जय श्री चैतन्य जय नित्यानंद जय अद्वैत चंद्र जय गौर भक्तवृंद गौर भक्तवृंद हरे कृष्ण चैतन्य दामोदर की जय चैतन्य महाप्रभु की कृष्ण सगुरुराज गोस्वामी महाराज प्रभुपाद की इस वेंकटेश श्री भक्तिवेदांत स्वामी प्रभुपाद महाराज की श्री गुरुदेव की जय निताय गौर प्रेमानंदे हरि हरि बोल हरे कृष्णा ஆரம்பிக்கலாமா இப்போ ஸ்டார்ட் பண்ணுறேன் அந்த ஸ்க்ரீனை ஒரு நிமிஷம் தெரியும்னு நினைக்கிறேன் ஓகே ஆதியிலே 5 100 101 சரிங்களா ஆமாம் வந்துடுச்சு இப்போ ஃபஸ்ட்டு வந்து சரோஜா மாதாஜி பிருந்தா மாதாஜி ஈஸ்வர் மாதாஜி ஓகே அப்படி வச்சுக்கலாம் ஓகே சரோஜா மாதாஜி ஃபஸ்ட்டு अनंता शयाते ताहा कोरिले शयना सगश्च मस्तकधरा सगश्च बंधना वदना सरी वदना सगश्च चरण हस्ता सगश्च नयना सर्वावतार बीजा जगत्कारणा படிங்க மாதாஜி நீங்க ட்ரான்ஸ்லேஷன் அனந்தரை தம்முடைய கொடுத்தையாக கொண்டு சைனித்துள்ளார். பகவான் அனந்தர் ஆயிரக்கணக்கான தலைகள், ஆயிரக்கணக்கான முகங்கள், ஆயிரக்கணக்கான கண்கள், ஆயிரக்கணக்கான கைகள் மற்றும் கால்களுடன் திகழும் தெய்வீக பாம்பாவார். எல்லா அவதாரங்களின் விதையான அவர் ஜட உலகங்களுக்கு காரணமாவார். ஒரு கர்ப்போதகசாலி விஷ்ணுவின் வியர்வையினால் உருவான நீர்த்தேக்கத்தில் விஷ்ணுவின் அம்சமான சேஷ்மி பகவான் சயனித்துள்ளார். இவர் ஸ்ரீமத் பாகவதத்தில் விவரிக்கப்பட்டுள்ளார். 4 வேதங்கள் இவரை பின்வருமாறு விவரிக்கின்றன. சகஸ்ரசீர்ஷா புருஷ சகஸ்ராட்ச சகஸ்ரபாத் ச பூமி விஸ்வதோ சுர்ப அத்தியகிஷ்ட தசாங்குலம். அனந்த சேனர் என்று அழைக்கப்படும் விஷ்ணுவின் ரூபம் ஆயிரக்கணக்கான கைகள், கால்கள் மற்றும் ஆயிரக்கணக்கான கண்களுடன் உள்ளார். அவர் ஜட உலகினுள் எல்லா அவதாரங்களையும் உருவாக்குபவர் ஆவார். தேங்க்யூ மாதாஜி. ஸோ இப்போ வந்து கர்ப்பதகசாய விஷ்ணு வந்து என்ன பண்ணுறாரு, அந்த வாட்டரை வந்து அவருடைய வேர்வையிலே கிரியேட் பண்ணிடுறாரு. ஓகே, அதில் வந்து என்ன பண்ணுறாரு, சேஷ நாடகம் அந்த படுக்கையில் படுத்துக்கிறார். ஓகே, அதில் கொடுத்துருக்காங்க இந்த 4 வேதாஸ் ஸ்ரீமத் பாகவதத்தையும் கொடுத்துருக்காங்க. சகஸ்ர சீஷா புருஷா சகஸ்ரா சகஸ்ரபாத் சொல்கிறான். விஸ்வபாம் வந்து 1000 கைகள் உடைய அனந்த செய்யலாம், 1000 கால்கள், 1000 கண்கள். அப்படி இருந்தும் அவரால் என்ன பண்ண முடியல, அவருடைய அந்த பாடல்களை சொல்லி முடிக்க முடியல. அவருடைய பெருமையை, பகவானுடைய பெருமையை அவரால் சொல்லி என்ன பண்ண முடிக்க முடியல. ஓகே, பிருந்தா மாதாஜி நீங்கள் இப்போ 102 தாரணாபி பத்மா ஹோய்தே உதிலா ஏக பத்மா தாரணாபி பத்மா ஹோய்தே உதிலா ஏக பத்மா से पद्मे होइला ब्रह्मारा जन्म सद्मा से पद्मा शैले राम जन्म सद्मा. படிங்க மாதாஜி, படிங்க. அவருடைய தாமரை நாவிலிருந்து ஒரு தாமரை வளர்ந்து அந்த தாமரை பிரம்மதேவனின் பிறப்பிடமாக மாறியது. பிரம்மதேவன் பிறப்பிடமாக மாறியது.
தேங்க்யூ மாதாஜி. வீட்டில் படுக்கோங்க. இப்போ அடுத்தது போகலாம். ஈஸ்வரி மாதாஜி ரெடி ஆகிக்கோங்க. சே பத்மா நாளே ஹொய்லா சௌதா புவனா தேஹோ பிரம்மா ஹொயா பிரம்ம ஹயா சிருஷ்டி கரிலா சுஜனா. படிங்க மாதாஜி. அந்த தாமரை தண்ணில் 14 உலகங்களும் இருந்தன. இவ்வாறு பிரம்மாவின் வழியில் கடவுள் படைப்பையும் படைத்தார். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த தண்டில் தான் எல்லாமே இருக்குது. ஓகே, தாமரை தண்டில் வந்து என்ன இருக்கா? 16 லோகங்கள் இருக்குது. அப்போ அந்த தாமரை தண்டி எவ்வளோ பெருசாக இருக்கும் யோசிச்சு பாருங்கள். தாமரை தண்டில் 16 லோகங்கள் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா நல்லா சொல்லப்படுறாங்க. பார்த்தீங்கன்னா மாவட்டத்தை படித்தாங்களே பாருங்கள். பின்னால் போகலாம். அந்த தாமரை தண்டில் 16 லோகங்கள்னால் எப்படி? 16 லோகங்கள்னால் 16 பிளானட் கிடையாது, 16 லோகங்கள். அப்போ வந்து ஒரு லோகத்துக்கும் நிறைய பிளானட்ஸ், எண்ணற்ற பிளானட்ஸ் இருக்கும். ஆமாம் ஆமாம், பிளானட் சிஸ்டம்ஸ் கரெக்டு. ஓகே, அதனால் பிரம்மா தான் என்ன பண்ணுறாரு? இதை வந்து செகண்ட் கர்த்தாவாக க்ரியேட் பண்ணுறாரு. ஓகே, வீட்டில் போட்டுக்கோங்க மாதாஜி. இப்போ இவங்க கலாவதி மாதாஜி படிக்கிற அடுத்தது. கலாவதி மாதாஜி ரெடி ஆகிட்டிங்களா? ஓகே பிரபு, எடுத்துருக்கேன். 104 விஷ்ணு ரூபா ஹொயா கோரே ஜகத் பாலனே குணாதிதா விஷ்ணு ஸ்பர்ஷா நாஹி மாயா குணே. படிங்க மாதாஜி. பகவான் விஷ்ணுவின் ரூபத்தில் அவர் முழு உலகையும் பராமரிக்கின்றார். எல்லா பௌதிக குணங்களுக்கும் அப்பாற்பட்டவரான மகாவிஷ்ணு பௌதிக குணங்களால் தீர்க்கப்படாதவர். படிங்க, பர்பட் படிங்க. விஷ்ணு ஜட உலகில் சத்வகுணத்தின் அதிபதியாக உள்ள போதிலும் அவர் சத்வகுணத்தினால் ஒருபோதும் பாதிக்கப்படுவதில்லை. ஏனெனில் அவர் அந்த குணத்தினை தமது பரம விருப்பத்தினால் எளிமையாக வழிநடத்துகிறார் என்று ஸ்ரீதர். இல்லை என்னாச்சு? ஓகே, உங்கள் வாய்ஸ் கேட்கல. சரி, ரைட், ஓகே ஓகே, சரி. இப்போ ஈஸ்வரி மாதாஜி நீங்கள் படிங்க. அதை அவங்க கேட்கல, வாய்ஸ் கேட்கல. நீங்கள் படிங்க, பர்பட் படிங்க. விஷ்ணு ஜட உலகில் சத்துவகுணத்தின் அதிபதியாக உள்ள போதிலும் அவர் சத்துவகுணத்தினால் ஒருபோதும் பாதிக்கப்படுவதில்லை. ஏனெனில் அவர் அந்த குணத்தினை தமது பரம விருப்பத்தினால் எளிமையாக வழிநடத்துகிறார் என்று ஸ்ரீ பலதேவ வித்யாபூஷணர் கூறுகிறார். பகவான் விரும்பினால் போதும் அவர்களிருந்து எல்லா உயிர்பாடுகளும் எல்லா அதிர்ஷ்டங்களையும் பெற முடியும் என்று கூறப்படுகின்றது. அதே விஷ்ணு வெவ்வேறு குணங்களை வழிநடத்துவதற்காக தம்மை பிரம்மாவாகவும் சிவனாகவும் விஸ்தரித்து கொள்கிறார் என்று வாமன புராணத்தில் கூறப்பட்டுள்ளது. பகவான் விஷ்ணு சத்துவ குணத்தினை உருவாக்குவதால் அவர் சத்பதன என்றும் பெயரை கொண்டுள்ளார். சீரோதா கதாய விஷ்ணுவில் பலதரப்பட்ட அவதாரங்களும் சத்துவதனை என்று அறியப்படுகின்றனர். எனவே அனைத்து வேத இலக்கியங்களிலும் விஷ்ணு எல்லா ஜாட குணங்களுக்கு உருவாக்குவதாக விவரிக்கப்பட்டுள்ளார். ஸ்ரீமத் பாகவதத்தின் 10வது ஸ்கந்தத்தில் 10.88.5 கூறப்படுகிறது. ஹரி ஸ்ரீ நித்யவத சாசா கிருஷ்ண பிரபுத்தோ பரக சா சங்க திரு உபப்ரஷ்டா தம் பஜன் நிற்குணோ பவே. புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் ஹரி பௌதிக தோற்றத்திற்கு அப்பாற்பட்டவராக இருப்பதால் ஜட இயற்கையின் குணங்களால் ஒருபோதும் கலக்கமடைவதில்லை. அவரே பிரம்மதேவரின் தலைமையிலான எல்லா தேவர்களின் அனைத்தும் மூலமாவார். அவரே அனைத்துக்கும் சாட்சியாவார். எனவே முழுமுதற் கடவுள் விஷ்ணுவை வழிபடுபவன் ஜட இயற்கையின் கலக்கங்களிலிருந்து விடுதலை அடைகிறான். விஷ்ணுவை வழிபடுவதால் ஜட இயற்கையின் கலக்கங்களிலிருந்து விடுதலாம் என்பதால் மேலே விளக்கப்பட்டபடி அவர் சத்வதன் என்று அழைக்கப்படுகிறார். சத்தத்தனு அழைக்கப்படுகிறார். ஓகே, தேங்க்யூ மாதாஜி. வீட்டில் போட்டுக்கோங்க. இப்போ தளபதி மாதாஜி வந்து கேட்குறீங்களா? முடியும். ஏன் வரல? ஹரே கிருஷ்ணா மாதாஜி, ஏன் வரணும் கேட்க முடியாது? என்னாச்சு? ஹரே கிருஷ்ணா சத்யநாராயண பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா, நமஸ்காரம். ஹரே கிருஷ்ணா. ஸோ அதனால் விஷ்ணு வந்து எப்பயுமே 3 குணங்களுக்கு வந்து உட்பட மாட்டார். ஓகே, அவரே சரசமே என்ன பிரம்மா விஷ்ணு வருவார், பிரம்மா சிவனாக வருவார். அந்த மாதிரி குவாலிஃபைட் போஸ்ட் இல்லைன்னா
அவரே சஸ்பெண்ட் மாதிரி வருவார். ஆனால் சிவன் வந்து விஷ்ணுவுடைய உருவம் தான். விஷ்ணு வந்து என்ன தெரிஞ்சு வர்றதுனா சிவன் இல்லையா? அடுத்தது போகலாம். சத்யனா பிரபு நீங்கள் படிங்க. 105 தெரியுதுல? ருத்ர ரூபா தோரி கோரே ஜகத் சம்ஹாரா सृष्टि स्थिति प्रलय इच्छाया जहरा படிங்க. டிரான்ஸ்லேஷன் படிங்க. அவர் படைப்பினை அழிக்கின்றார். இவ்வாறாக படைத்தல், காத்தல், அழித்தல் ஆகியவை அவரது விருப்பத்தினாலேயே நிறைவேறுகின்றது. மகேஸ்வரன் எனப்படும் சிவபெருமான் சாதாரண உயிர்வாழி அல்ல. பகவான் விஷ்ணுவிற்கு சமமானவரும் அல்ல. பகவான் விஷ்ணுவை சிவபெருமானையும் ஒப்பிட்டு விஷ்ணு பாலை போன்றவர், சிவன் விஷ்ணு பாலை போன்றவர், சிவன் தயிரை போன்றவர் என்று பிரம்மசகீதை கூறுகிறது. தயிரானது பாலை போன்றதல்ல, இருப்பினும் அதுவும் பாலே. அதனால தேங்க்யூ பிரபு. ஹரே கிருஷ்ணா. அதனால் நம்ம கொஞ்சம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். வீட்டில் போட்டுக்கோங்க அப்புறம் வீட்டில் போட்டுங்க. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா விஷ்ணுவுடைய ஒரு இதுதான் உருவம், மாறி உருவம் தான் இவர் யார்? சிவன். இங்கே போட்டுக்கோங்க பாருங்கள். விஷ்ணு வந்து பாலோட கம்பேர் பண்ணால் சிவன் வந்து தயிரோட கம்பேர் பண்ணுறாங்க. ஓகே, அதனால் சிவனை வந்து நம்ம பழித்து சொல்கிறது வந்து மிகப்பெரிய அபராதமாக முடிஞ்சிடும். ஸோ ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் இந்த பாயிண்டில். சிவன் வந்து சாதாரண உயிரினம் கிடையாது. சத்யா மாதாஜி அடுத்த டிரான்ஸ்லேஷன் படிங்க. நான் இப்போ ஸ்லோவாக படிச்சிடுறேன். हिरण्यगर्भान्तर्यामी जगत्कारणा जारां च गौरी घोरे विराटकल्पना. सत्या माता जी படிங்க. हरे कृष्ण प्रभु. हरे कृष्णा. He is the super soul. Garbha. Hiranya Garbha. The creator of the material world. Cause of the material world. Material world. Universal from its conceived has his expansion. Expansion. Okay. எக்ஸ்பேன்ஷன். ஸோ இது என்னென்னா, இதுதான் அவர் தான் சூப்பர் சோல். அவர் வந்து ஹிரண்ய கர்ப்பான்னு சொல்லுவோம். இந்த பௌதிக லோகத்தில் வந்து அவர்கிட்ட தான் க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ அது பார்த்தீங்கன்னா இந்த யூனிவர்சல் ஃபார்ம் சொல்கிறாங்க இல்லையா, அது வந்து இதில் கிடையாது, எங்கே கிடையாது, ஆன்மீகத்தில் கிடையாது. யூனிவர்சல் ஃபார்முக்கு வந்து இந்த விஸ்வரூபத்துக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் யார் கொடுப்பாங்கன்னா பௌதிக மக்கள் தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. வாங்கிட்டாங்க மாதா ஜாயின் பண்ணிட்டாங்க காலாவதி மாதாஜி. பௌதிக மக்கள் தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஆன்மீக மக்கள் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. டிவோட்டிஸ் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும், விஸ்வரூபத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. அந்த பௌதிக மக்கள் என்ன பண்ணுவாங்க, விஸ்வரூப் தர்ஷன் சொல்லி போவாங்க. ஆனால் பக்தர்களுக்கு வந்து எந்த தர்ஷனம் தான் பிடிச்சிருக்கோம்? ஷியாமசுந்தர கிருஷ்ணன், ஜெகநாதர், ஷியாமசுந்தர கிருஷ்ணன், கௌரங்கா, நித்யானந்த இவங்க தான். ஓகே, ஸோ அதனால் நம்ம வந்து இந்த விஸ்வரூப தர்ஷனத்தில் முக்கியத்துவம் கொடுக்கும். அது வந்து டெம்பரரி எக்ஸ்பேண்ட் மீன்ஸ் பௌதிக லோகத்தில் தான் இருக்கும், ஆன்மீக லோகத்தில் அது கிடையாது. இப்போ அடுத்தது போனால் கலாவதி மாதாஜி நீங்கள் வந்துட்டீங்க, திருப்பி வரட்டும் சான்ஸு எனக்கு. கலாவதி மாதாஜி. हेन नारायण जारा हम चेरा हेन नारायण जारा हम चेरा हम चा शे प्रभो नित्यानंद सर्व अवतम चा. படிங்க மாதாஜி. அந்த பகவான் நாராயணர் எல்லா அவதாரங்களுக்கும் மூலமான பகவான் நித்யானந்த பலராமரின் அம்சத்தின் அம்சமாவார். ஸோ அதனால் அது நாராயணன் யாருன்னா அம்சத்துடைய அம்சம். பாருங்க, இப்போ நாராயணன்கிறது வந்து நித்யானந்தர் இருக்கார் இல்லையா, நித்யானந்த பலராம் சேம் தான். அவருடைய அம்சத்துடைய அம்சம் தான் நாராயணன். ஸோ அவ்வளோ தூரம் நித்யானந்த பிரபு வந்து நம்ம கலியுகத்தில் வந்ததுனால நம்ம என்ன நினச்சக்கூடாது,
நித்யானந்த பிரபு வந்து ஒரு அவதாரம் அப்படின்னு நினச்சி இது பண்ணக்கூடாது. அவருடைய பொசிஷன் வேறு. கீதா மாதாஜி ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஸோ இப்போ நீங்கள் தான் படிக்க போகிறீங்க 108. நீங்கள் டிரான்ஸ்லேஷன் படித்தாலும் ஓகே தான். दशमा श्लोकेरार्था कोयला विवरणा एकदश श्लोकेरहर्ता शुनधियमना. படிங்க மாதாஜி நீங்க. Hare Krishna Prabhu. I have thus explained the 10th verse. Now please listen to the meaning of the 11th verse with all your mind. ஸோ ஃபஸ்ட்லேருந்து வராது ஓகேங்களா. அவர் ஃபஸ்ட்டு 11th வருஷம் இப்போ வந்து மீனிங் வந்து அவர் சொல்கிறார். ஓகே அடுத்தது போகலாம். ஓகே ஆசினி தெரியுமா சொல்லுவோம், படிச்சு அப்படியே பர்பட் படிக்கலாம். எஸ்யாம் சாம் நீ படிக்கலையா? அது கவர்மெண்ட் ஒரு கிளாஸ் படிக்கலையா? யஸ்யாம் ஷம் ஷம் ஷ பராத்மா கிலானாம் 3 அம்சம் வருது. யஸ்யாம் ஷம் ஷம் ஷ பராத்மா அகிலானாம். அடுத்தது படி. तुगाद्विसायी कोष्ठा विष्णुर्भाति तुगाद्विसायी शौमि भरता यत्कला सोऽपि अनन्तस् तं श्रीनित्यानन्दरामं प्रपद्ये. The secondary part of Lord Vishnu, lying in the ocean of milk. That Sridhar Gosai Vishnu is the super soul of all living entities and the maintainer of all the universes. Seshanaga is further subparted. நித்யானந்த பிரபுக்கு என்னுடைய பிரியமான வணக்கங்களை சொல்லிக்கிறேன். ஓகே, அவருடைய அம்சத்தோட அம்சம் தான் யார்? அம்சத்தோட அம்சம் தான் விஷ்ணு. அவர் தான் கடலில் படுத்திருக்கார். ஸ்ரீரகசாய் விஷ்ணு யார்? சூப்பர் சோல், பரமாத்மான்னு சொல்கிறோம் இல்லையா, அவர் வந்து ஸ்ரீரகசாய் விஷ்ணு. அவர் தான் இந்த யூனிவர்ஸ் என்ன பண்ணுறார், மெயின்டைன் பண்ணுறார். சேஷநாகா இன்னொரு அதோடைய அம்சம். அப்படி ஓகே, திருப்பி எக்ஸ்பேன்ஷன் போயிட்டே இருக்கும். ஆனால் இவங்க எல்லாருமே விஷ்ணு தத்துவம் தான், இவங்க யாரும் ஜீவ தத்துவம் கிடையாது. அடுத்தது போகலாம். ஹரணி. நாராயணே ராணாபிநாளா மத்தே ததராணி தரணி धरणीर मध्ये सप्ता समुद्र जय गणी. The material planets rest within the stem that grows from the lotus navel of Lord Narayana. Among these planets are 7 oceans. இதனால் பௌதிக லோகங்கள்லாம் இதுலேருந்து நாராயணுடைய அந்த நாபிலேருந்து தோன்றுது, நாபி கமலத்துலேருந்து தோன்றுது. ஸோ அந்த பிளான்ஸ்குள்ள என்ன இருக்கு? 7 நதிகள், 7 கடல்கள். அடுத்தது என்னது? 7 ஓஷன்ஸ். 7 ஓஷன்ஸ் ஒன்றும்ல. 7 ஓஷன்ஸ் என்னெல்லாம்? சால்ட் ஓஷன், ஸ்வீட் ஓஷன், லிக்கர் ஓஷன். இது வந்து இது புரியல. இது வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸ் ஆக்சுவலாக. எப்படின்னா நம்ம பாகவத படித்தோன்னா நம்ம அந்த 7 கடல்னு சொல்கிறோம் இல்லையா. இப்போ வந்து எர்த்துலேயும் 7 கடல் உண்டு. ஓகே, எர்த்துலேயும் 7 கடல் உண்டு. இப்போ நம்மளுடைய அந்த ஸ்ட்ரக்சர் படி பார்த்தோன்னா இந்த பூகோளத்துக்கு 7 கடல் உண்டு. அந்த பூகோளத்தில் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்? முதல்ல வந்து சால்ட் வாட்டர், அப்புறம் வந்து ஸ்வீட் வாட்டர், அப்புறம் லிக்வர் வாட்டர், அது மாதிரி எல்லாம் யோகட், மில்க், இந்த மாதிரி ஏகப்பட்ட இது இருக்கு. 7 இருக்கு இல்லையா. ஸோ அதனால் இது வந்து எதை குறிக்குது அப்படிங்கிறது நம்ம வந்து அந்த இது நம்ம போக வேணாம். ஏன்னா ரொம்ப காம்ப்ளெக்ஸு. சில சமயம் பிரபுபாதர் வந்து ஸ்ரீமத் பாதர் சொல்லும்போது எர்த்துன்னு சொல்லுவாங்க. சில சமயம் பார்த்தீங்கன்னா பிருத்திமராஜ் ராஜ்யம் வந்து ஆள்றது வந்து அது ஹோல் பூகோளம் 2 பில்லியன் மைல்ஸ் அந்த மாதிரி. 2 பில்லியன் மைல்ஸில் இந்த 2 மவுண்ட் பேர் தான் அது
2 மலை இருக்குமே. ஆலோலக வருஷம், லோகலோக வருஷம், லோகலோக மவுண்டனுக்கு நடுவில் இருக்கிற அந்த பரப்பளவு, அந்த லோகலோக மவுண்டன் நடுவில் இருக்கிற பரப்பளவு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசு. அதில் எர்த்து வந்து ஒரு சின்ன புலி தான், அது ஃபுல்லாக மண்ணு தான். அதை ஃபுல்லாக வந்து பிருத்து மகாராஜா ஆட்சி பண்ணுறாங்க, சாகர மகாராஜா அதுவும் ஆட்சி பண்ணாங்கன்றாங்க. ஏன்னா சாகர மகாராஜா வந்து அவங்களுடைய பசங்க 60,000 பசங்க வந்து பூமியில் ஓட்ட போடும்போது, இந்த பூமி கிடையாது, இந்த எர்த்து எப்படி கனெக்ட் ஆயிருக்குன்னா, எர்த்து வந்து இப்படி ரொட்டேட் ஆகிட்டு அடியில் வந்து ஐஸ் தூணில் என்ன ஆகுதுன்னா ரொட்டேட் ஆகலாம், அப்படியே தான் நிற்கிது எர்த்து. இப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த துருவலோகம் இருக்கு இல்லையா, துருவலோகத்தை சுற்றி இப்படி ஒரு சைக்கிள் மீன்ஸ் இந்த ஒரு நூல் போட்டு சுற்றுன மாதிரி. இது எப்படி நூல் எப்படின்னா வாயுலால் ஆனது. வாயுனா புரியுது இல்லையா, ஏர்லான ஆன பைண்டிங் ஒரு பிளானட்டுக்கும். துருவம் இங்கே இருக்குன்னா ஒரு பிளானட்டும் இப்படி இருக்கும், எர்த்து இங்கே இருக்கு. ஓகே, எல்லா பிளானட்டும் இப்படி துருவலோகத்தை சுற்றி மூவ் ஆகும். இது எல்லாமே எவ்வளோ பைண்ட் ஆயிருக்கு, யாருனால பைண்ட் ஆயிருக்கு. ஓகே, இப்போ எப்படி சன்னு மூன் எல்லாமே சுற்றும். எதை சுற்றுது, துருவலோகத்தில் யார் இருக்கா, கிருஷ்ணர் இருக்கார். அதனால் இந்த ஸ்வேதாதிபதி பிளானட்டை வந்து விஷ்ணுவை சுற்றி எல்லா பிளானட்டும் சுற்றி வரும். அப்படி தான் இந்த மோஷன் நடக்குது. ஓகே, அப்போ இப்போ என்ன, அது சன்னு மூணு ஒரு டயத்தில் எல்லாம் வேறு ஸ்பீடில் சுற்றுறாங்க. அதனால் வந்து என்ன டிஃப்ரென்ஸ்லாம் வருது, சீசன் சேஞ்ச் எல்லாமே வந்துடுது. பூமி வந்து இப்படி தான் இருக்குது. ஓகே, இந்த இதைப்படி பார்த்தீங்கன்னா மாடர்ன் சயின்ஸ் வேறு தப்பாக சொல்கிறாங்க. வேதப்படி பார்த்தீங்கன்னா சன் வந்து ஒரே ஒரு சன் தான் இருக்கும். சன் என்ன பண்ணுது, சுற்றி வருது, தன்னைத்தானே ரொட்டேட் பண்ணி சுற்றி வருது. ஆனால் பூமி வந்து சுற்றலை. ஓகே, ஸோ பூமி வந்து ஒரு இடத்துல இருக்கா, அது வந்து ஒரு புள்ளி மாதிரி தான். இதில் பார்த்தீங்கன்னா பெரிய பரப்பளவு, இதில் ஒரு சின்ன புள்ளி தான் பூமி. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல நிறைய இது இருக்கும், இடையில என்ன இருக்கும், ஓசன்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும். இதை தான் வந்து பிருத்து மகாராஜாவும் சாகர மகாராஜாலாம் ஆட்சி பண்ணாங்க. இதில் வந்து ஓட்ட போட்ட உடனே என்ன ஆகுதுன்னா, இதில் நிறைய இடத்துல ஓட்ட போடுறாங்க சாகர மகாராஜா பசங்க. ஏன்னா எங்கே போச்சு அசுரநத குதிரை எங்கே போச்சுன்னு தேடுறாங்க. அப்போ ஒரு இடத்துல ஓட்ட போட்டது என்ன பண்ணுதுன்னா, அது நேராக பாதாளம் வரை போகுது. இது எப்படி இந்த பிளானரி சிஸ்டம் இருக்குன்னா, இப்போ இங்கே பூமி இருக்கு இல்லையா, இதுக்கு கீழே ஒரு 500 யோஜனை தள்ளி பார்த்தீங்கன்னா அடுத்த லோகம். ஓகே, சுத்தலாம் மீன் என்ன ஃபர்ஸ்ட் என்ன வருது, தலா சுத்தலா இல்லையா, ஒரு யோகமாக வரும். அத்தல பித்தல அத்தல பிளான் அத்தல பித்தல சுத்தலை அப்படி வரிசையாக வருது இல்லையா. இது எல்லாமே அப்படியே வரிசையாக வரும். இவங்க என்ன பண்ணால் ஓட்டை போட்டு என்ன பண்ணியிருக்காங்க, பாதாளம் வரையும் போயிருக்காங்க. அங்கே போய் என்ன பண்ணியிருக்காங்க, கபில முனிவர் அங்கே தியானம் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க மீட் பண்ணி அவர் தான் காரணம், அசுமதைய குதிரையை வந்து அவங்க தான் ஒழிச்சு வச்சுருக்காங்கன்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, அவரை வந்து அப்படி ஓங்குறாங்க, பஷ்டம் ஆகிடும், சாம்பல் ஆகிடலாம். அதுக்கப்புறம் தான் பகீரதன் அவங்க ஃபேமிலியில் வந்து என்ன பண்ணுவார், கங்கையை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார், பகீரத பிரயத்தனம்னு சொல்லுவாங்க இல்லையா, பகீரதன் முயற்சி பண்ணுவார். ஸோ அப்படி தான் அந்த பகீரதன் வந்து என்ன பண்ணுவார், இப்படியே மேலேருந்து வரணும் கங்கை. தேவலோகத்தில் இருக்கும், பூமியில் கூட கிடையாது. அப்போ தேவலோகத்தில் இருக்கும்போது என்ன ஆகுனா, இந்த பூகோளத்தில் வந்து ஒரு இடம் வந்து கைலாயம் மேலே இருக்குது. இது இந்த இடத்துல இந்த கைலாயம் கிடையாது, இங்கே எத்தில் எதான் சொல்கிறேன், எர்த்து வந்து ஒரு சாம்பிள் ப்ரோட்டோடைப் மாதிரி. லங்கையே வந்து வெளியே தான் இருக்குது. அப்படி ஒரு கருத்து உண்டு. லங்கை எங்கே இருக்குன்னா, அனுமார் தோண்ட பார்த்தீங்கன்னா இந்த பூமியை விட்டு போயிடும், அங்கே தாண்டி போவார். அதனால் இப்போ வந்து கங்கை வந்து ஆகாயத்தில் இருக்கிறனால ஆகாயத்துலேருந்து என்ன பண்ணுவார், கொண்டு வரணும். அப்போ சிவன் வந்து இந்த கைலாய மேலே உட்காந்துட்டு அந்த ஒரு பர்வதம் வழியாக அது என்ன பண்ணிடும், போகும் கங்கை. சிவனோட தலையில் வந்து ஃபஸ்ட்டு விழும், அதுக்கப்புறம் அவன் தாங்கிப்பார். இல்லைன்னா இதோடைய ஃபோர்ஸ் தாங்க முடியாது, இந்த லோகங்கள் அழிஞ்சிடும். அப்புறம் தான் என்ன ஆகும், எர்த்துக்கு வரும். அப்புறம் வந்து எர்த்து வழியாக என்ன ஆகும், திருப்பி கங்கை பாதாள லோகத்துக்கு பாயும். பகீரதன் வந்து கொண்டு போவார், அங்கே கொண்டு போய் அவங்கள வந்து மோட்சம் அடைய வைப்பார். ஓகே, இந்த முன்னோர்களை இது வந்து இது. அதனால் இது வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸ். இது படிக்கணும்னா நம்ம என்ன பண்ணால் 5வது கண்ட பாவம் வந்து நல்லா படிக்கணும். அது நிறையா ரிசர்ச் பண்ணி படிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த டிவோடிஸ் நிறைய பேர் ரிசர்ச் கொடுத்துருக்காங்க. அதை படிக்கும்போது நமக்கு என்ன நிறைய குழப்பங்கள்லாம் வரும். ஆனால் இது வந்து ரொம்ப ஒரு தெரிஞ்சுக்கணும் நம்ம. ஆனால் முக்கியமான பாயிண்ட் என்ன, பக்தி சேவை தான் முக்கியமான பாயிண்ட். ஆனால் இதையும் புரிஞ்சுக்கணும்னு சொல்லி அதில் போட்டிருக்காங்க. ஒரு ஐடியா இருக்கணும் இது பற்றியும். அடுத்தது போகலாம். யார் படித்தா, நீ படிக்கணும் இல்லையா? 111. தாஹா சிரோதாதி மத்தியே ஸ்வேதாதிபநாமா பாலயிதா விஷ்ணுதாரா சே நிஜதாமா. சொல்லு. There in the part of the ocean of milk lies Svetadipa, the abode of sustainer Lord Vishnu. Its Siddhanta Shiromani
as astrological texts. The different oceans are described as follows. The ocean of salt water. பார்த்தீங்களா? அப்போ வந்து இது வந்து எதை குறிக்குது? நிச்சயமாக நம்மளுடைய பூமி கிடையாது. ஓகே, பூமியில் 7 கடல் இருக்குது. ஆனால் இது வந்து அட்லாண்டிக் ஓஷனு, பசிபிக் ஓஷன்லாம் கிடையாது. ஏன்னா எல்லாமே இங்கே சால்ட் வாட்டர் தான். இப்போ இது குடிக்கிறது வந்து நீங்கள் 5வது கண்டமாக படித்தா தான் அது உங்களுக்கு புரியும். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய விதமான ஓஷன் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சால்ட் வாட்டர் வந்து ஒன்று தான், நமக்கு அது மட்டும் தான் தெரியும் நமக்கு. அது மில்க் ஓஷன் வந்து நம்ம பார்க்கடல்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் இது வந்து இந்த பௌதிகலோகத்திலே இருக்குது. ஆன்மீகத்தில் இருக்க ஸ்வேதாத்தில் மில்க் ஓஷன் அதே மாதிரி பௌதிகலோகத்துலேயும் இருக்குது. அதே மாதிரி தயிரானது, வெண்ணெயாலான ஓஷன், இதெல்லாம் நம்ம வெண்ணெயெல்லாம் கடை வேணாம், அங்கேயே போய் எடுத்துகிட்டு வந்துடலாம். சுகர் கேன் ஜூஸ் இதெல்லாம் கற்பனை கிடையாது. ஓஷன் ஆஃப் லிக்கர் கூட இருக்குது. ஸ்வீட் வாட்டர் இதெல்லாம் இருக்குது. நான் படி. Ocean of clarified butter, ocean of sugar cane juice, ocean of liquor, and the ocean of sweet water. On the southern side of ocean of salt water is the ocean of milk, where the Kshirodakasai Vishnu resides. He is worshipped there by the demigod like Brahma. ஸோ அவங்க வந்து அவங்களாம் வந்து கரையோட தான் நிற்கணும். ஓகே, உள்ளே போக முடியாது. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க, வர்ஷிப் பண்ணுறாங்க. இதெல்லாம் அப்படியே படிச்சுக்கணும். ஓகேவா? இதெல்லாம் எப்படி நம்ம கற்பனை பண்ண தேவையில்லை. ரொம்ப டீட்டெயிலாக படிக்கணும்னா, ஸ்டடி பண்ணணும்னா 5வது கண்டம் படிச்சிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் புரியும். ஓகே, 112 ஈஸ்வரி மாதாஜி 112. சரிங்க சார். सकला जीवेराति हो या अंतजामी जगत पालकादि हो जगत तेरा स्वामी. படிங்க. அவர் எல்லா உயிர்களின் பரமாத்மா. அவரை இப்பிரபஞ்சத்தை பராமரிப்பதும் இதன் இறைவனும் ஆவார். பொருளுரை. இப்பிரபஞ்சத்தில் உள்ள விஷ்ணு லோகத்தை பற்றி விஷ்ணு தர்மோத்ரா நூலிலிருந்து மேற்கோள் காட்டி நகு பாகவதாமிருதம் பூர்வ 2.34-42 பின்வரும் வர்ணையை வழங்குகின்றது. சிவபெருமானின் உலகமான ருக்ல லோகத்திற்கு மேலே 4 லட்சம் மைல் சுற்றளவை கொண்ட விஷ்ணு லோகம் எனப்படும் உலகம் உள்ளது. மரணத்துக்கு உட்பட்ட எந்த ஒரு உயிர்வாழியாலும் அதை அணுக முடியாது. அந்த விஷ்ணு லோகத்துக்கு மேலே மேரு மலைக்கு கிழக்கு மகா விஷ்ணு லோகம் என்று கூறப்படும் பொன்னிற தீவானது உப்பு கடலில் அமைந்துள்ளது. பிரம்மதேவரும் இதர தேவர்களும் பகவான் விஷ்ணுவை சந்திப்பதற்காக சில நேரங்களில் அங்கே செல்கின்றனர். பகவான் விஷ்ணு அங்கே லட்சுமியுடன் சயனிக்கின்றார். 4 மாத மழைக்காலத்தின் போது அவர் சேஷனாக படுக்கையின் மீது உறக்கத்தினை அனுபவிப்பதாக கூறப்படுகிறது. மேற்கு கிழக்கில் இருக்கும் பார்க்கடலில் அமைந்துள்ள வெள்ளைத்தீவின் வெள்ளை நகரத்தில் பகவானை அவரது துணைவியான லட்சுமியுடன் சேஷனின் ஆசனத்தில் அமர்ந்து திருக்கோலத்தில் காணலாம். மழைக்காலத்தில் 4 மாதங்களில் விஷ்ணுவின் அந்த அம்சமும் உறக்கத்தினை அனுபவிக்கின்றார். பார்க்கடலில் அமைந்துள்ள தீபமானது உப்பு கடலுக்கு தெற்கே அமைந்துள்ளது. வேத தீபத்தின் பரப்பளவு 2 லட்சம் சதுர மைல் என்று கணிக்கப்பட்டுள்ளது. அந்த தெய்வீக அளவு வாய்ந்த தீவு பகவான் விஷ்ணுவையும் அவரது துணையையும் திருப்திப்படுத்தும் வகையில் கற்பக மரங்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. வேத தீபத்தை பற்றிய குறிப்புகளை பிரமாண்ட புராணம், விஷ்ணு புராணம், மகாபாரதம், பத்ம புராணம் முதலியவற்றில் காணலாம். பின்வரும் குறிப்பு ஸ்ரீமத் பாகவதத்தில் 11.15-18 காணப்படுகிறது. சித்தம் சூத்து தர்மமய மையே தாரவயன் வேதாதம் வியாதி சத் ஊர்மி ரகிதோ நர. அன்புள்ள உத்தவனே, வேதத்தை வீபத்தில் இருக்கும் என்னுடைய தெய்வீக ரூபமாகிய விஷ்ணுவும் நானும் தெய்வீகத்தில் சமமானவர்கள் என்பதை அறிவாயாக. வேத தீபத்தின் இந்த இடைவெளை தனது இதயத்தில் வைப்பவன் பௌதீக வாழ்வின் 6 பெரும் துன்பங்களான பசி, தாகம், பிறப்பு, இறப்பு, கவலை, மோகம் ஆகியவற்றை கடக்க இயலும். அதன் மூலமாக அவன் தனது உண்மையான தெய்வீக வழிகளை அடைய முடியும். பார்த்தீங்களா எவ்வளோ லோகம் சொல்கிறாங்க பாருங்கள். விஷ்ணு எத்தனை விஷ்ணு இருக்காங்க பாருங்கள். ருத்ரலோகத்துக்கு மேலே ஒரு விஷ்ணு லோகம் இருக்குது இல்லையா? அங்கே யாரும் போக முடியாது, நம்ம யாரும் போக முடியாது. அதுக்கப்புறம் மகாவிஷ்ணு லோகா, அதுக்கப்புறம் நம்ம க்ஷீரோதகசாய் விஷ்ணு, இப்படி நிறைய விஷ்ணு இருக்காங்க. 4 டைரெக்ஷன்லேயும் 4 விஷ்ணு இருக்காங்க. அந்த அனிருத்த பிரத்யும்னா இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய எக்ஸ்பென்ஷன் இங்கே. ஓகே, குவார்டர்பல் எக்ஸ்பென்ஷன் படுத்தோம் இல்லையா? ஹரணி கொஞ்சம் புக்ஸ் வேணால் கொண்டு வரைய எப்படி வச்சுக்கலாம்.
வச்சுக்கிறேன். ஸோ அந்த எக்ஸ்பேன்ஷன் வந்து இங்கேயும் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து கிருஷ்ணர், பல்ராமர், அப்புறம் 4 குவார்டர் பெல்ஸ். 4 குவார்டர் பெல்ஸ் இருக்காங்க இல்லையா? யாரெல்லாம் 4 குவார்டர் பெல்ஸு யாருக்கு தெரியும் ஆன்லைனில்? பிரம்மாண்டம், புராணம், விஷ்ணு புராணம், மகாபாரதம், பத்ம புராணம். இல்லை மாதாஜி, கிருஷ்ணர்லேருந்து பல்ராமர் வராங்க. பல்ராமர்லேருந்து 4 குவார்டர் பெல் வராங்க. 4 பேர் வராங்க. யார் அவங்க? ஆமாம், வாசுதேவா, சங்கர்ஷனா, பிரத்யும்னா, அனிருத்தா. ஓகே, இந்த 4 பேர். அந்த 4 பேரும் திருப்பி 4 பேர் வராங்க. திருப்பி சங்கர்ஷனா, வாசுதேவா, சங்கர்ஷனா, பிரத்யும்னா, அனிருத்தா. ஸோ இப்படி என்ன பண்ணுறாங்கன்னா வரும்போது இதே எக்ஸ்பேன்ஸ் எங்கே இருக்காங்க? இந்த பௌதிக லோகத்துலேயும் வந்துடுறாங்க. இந்த யூனிவர்ஸ்லேயும் என்ன பண்ணுறாங்க? ஒரு இடத்துல இருக்காங்க. அதான் அவங்க சொல்கிறாங்க. ஓகே, சரியா? தேங்க்யூ. உன்னோட தேவையில்லையா அது? ஓகே, அப்பா அடுத்தது போகலாம். சரோஜா மாதாஜி, நீங்கள் இப்போ படிக்கிறப்ப जुगामन मंत्रे डारी नाना अवतारा धर्म संस्थापन कोरे अधर्म संहारा. படிங்க மாதாஜி. மனுவின் யுகத்தில் உண்மையான தர்மத்தின் கொள்கைகளை நிலைநாட்டுவதற்காகவும் அதர்மத்தின் கொள்கைகளை அழிப்பதற்காகவும் அவர் பல்வேறு அவதாரங்களாக தோன்றுகிறார். காற்கடலில் பயணித்திருக்கும் பகவான் விஷ்ணு பிரபஞ்சத்தின் விதிகளை பராமரிப்பதற்காகவும் செய்யூறுகளுக்கான காரணங்களை அழிப்பதற்காகவும் பல்வேறு வழியில் அவதரிக்கிறார். அத்தகைய அவதாரங்கள் ஒவ்வொரு மன்வந்தரத்திலும், அதாவது ஒரு மனுவின் 71 43 20,000 41,20,000 ஆண்டு காலத்தில் காணப்படுகின்றனர். ஜன்மாவின் ஒரு நாளில் அத்தகு 14 மனுக்கள் தோன்றி மறைந்து அடுத்தவருக்கு இடம் கிடைக்கின்றன. பாருங்க, இது எவ்வளவு முக்கியமான ஒரு ஸ்லோகம் பாருங்க. ஒவ்வொரு மனுவோட ஏஜ்லேயும் கிருஷ்ணர் வந்து அவதாரம் பண்றார். இப்போ நம்ம வந்து தவசாவதாரம் சொல்லி முடிச்சிடறாங்க பாருங்க சில பேர். அவ்வளோதான் முடிஞ்சது, 10 அவதாரம் முடிஞ்சதுங்க, அவ்வளோதாங்க. அப்படி கிடையாது. ஒரு மனுக்கையும் ஒரு இன்கார்னேஷன். இது நிறைய அவதாரம் இருக்கு. என்னென்ன அவதாரம் இருக்கு? புருஷ அவதாரம், லீலா அவதாரம், குண அவதாரம், சக்தி ஆவேஷ அவதாரம், மனுமந்திர அவதாரம், இன்னொன்று விட்டமே. இது புருஷ அவதாரம் சொல்லிட்டேன். ஓகே, இந்த மாதிரி ஒரு கேட்டகரியில் நிறைய பேர் இருக்காங்க. ஓகே, குண அவதாரம்னு சொல்லிட்டேன். ஸோ புருஷாலே பார்த்தீங்கன்னா 3 அவதாரம்: மகாவிஷ்ணு, கர்ப்பதகேசாய விஷ்ணு, சிவபதகேசாய விஷ்ணு. ஓகே, லீலா அவதாரம்னா இந்த மாதிரி ராமர், இந்த மாதிரி நரசிம்மர் லீலைகள் பண்ணுறது. குணாவதாரம்னா பிரம்மா, விஷ்ணு, சிவன் குணாவதாரம். அப்புறம் வேற என்ன அவதாரம்? மன்வந்திர அவதாரம். ஒரு மனுவோடைய இதுலேயும் ஒரு இன்கார்னேஷன் வராங்க. அப்படின்னா அப்போ வந்து ஒரு மனு எத்தனை மனு வருவாங்க பிரம்மாவுடைய ஒரு நாளில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14 மனு வருவாங்க. 14 மனுஸ். 14 மனு பார்த்தீங்கன்னா ஒரு மனுவுடைய வாழ்க்கைகளை கொடுத்துருக்காங்க இல்லையா? 71 × 43,20,000 வருடங்கள், மனித வருடங்கள்ல 71 × 43 நல்லா நிறைய வருடங்கள். ஓகே, கோடிக்கணக்கான வருடங்களை வாழ்றாங்க ஒரு மனு. அப்போ 14 மனு வந்துடுறாங்க. எப்போ? பிரம்மாவுடைய 12 ஹவர்ஸில். புரியுதுங்களா? 14 மனு வந்து பிரம்மாவுடைய 12 மணி நேரத்தில் 14 மனு வந்துடுறாங்க. அப்போ நம்மளுடைய ஏஜ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். நம்ம வந்து ஒரு நீருக்கு வழி மாதிரி தான் நம்மளுடைய லைஃப் டைம். போயிடுச்சு அடுத்தது அப்படி போயிடும். ஓகேங்களா? ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா மனுவோட இது வந்து கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக இருக்கும். அவருக்கு வந்து ஒரு 2 ஹவர்ஸ் தானே, அது அவங்களுடைய கணக்கில் வேற மாதிரி இருக்கும். ஆனால் 12 ஹவர்ஸில் வந்து 14 மனு வர்றாங்க. எவ்வளோ வரும்? 2 ஹவர்ஸ் கம்மியாக தான் வரல, 1 ஹவர் கம்மியாக தான் வரும் இல்லையா? 1 ஹவர் கம்மியாக தான் வரும். ஸோ அந்த மாதிரி மனு வந்து அவங்க வர்றாங்க. இது வந்து பிரம்மாவுடைய 12 ஹவர்ஸ். அதே மாதிரி பிரம்மாவுடைய அடுத்த 12 ஹவர்ஸ் என்ன நைட்டு. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுவார்? தூங்க போயிடுவார். கிரியேஷன் கிடையாது. அப்போ எல்லாம் என்ன பண்ணி இந்த சில பாதி பிரளயம்னு சொல்லுவாங்க. சொர்க்கம் வரையும் தண்ணி வந்துடும். கரெக்டாக? சொர்க்கம் வரையும் தண்ணி வந்துடும். இருட்டாக இருக்கணும் இல்லையா? அப்போ சூரியன்லாம் முங்கிடும்.
அப்போ ஏன் நைட்லாம் இருட்டாக இருக்குங்களா, ஃபுல்லாக இருட்டாக தான் இருக்கும். மகரலோகம் ஜனலோகம் தபலோகம் இருப்பாங்க. ஓகே, சத்தியலோகத்தில் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கிரியேஷன் போயிட்டுருக்கு. ஓகேயா, அடுத்தது போகலாம். யுகாவதாரமா? ஓகே, கலியுகத்தில் வந்து சைத்தன்ய மகாபிரபு யுகாவதாரம். ஓகே, கலாவதி மாதாஜி நீங்கள் படிக்கணும். தேவகனே நாபாயா ஜாஹர தர்ஷனா शिरोदकाधीर जय कोरेन स्तवना படிக்க மாட்டாஜி. அவரை காண இயலாத தேவர்கள் பார்க்கடலின் கரைக்கு சென்று அவரிடம் பிரார்த்தனை செய்கின்றனர். சொர்க்கலோகத்திலிருந்து தொடங்கும் மேலுலகங்களில் வசிப்பவர்கள் கூட பகவான் விஷ்ணுவை ஸ்வேத தீபத்தில் காண முடியாது. தீவினை அணுக முடியாதவர்கள் பார்க்கடலின் கரையினை அணுகி பகவானிடம் பிரத்யேகமான பிரார்த்தனைகளை முன்வைத்து விசேஷ தருணங்களில் அவதாரமாக தோன்றும்படி அவரிடம் வேண்டுகின்றனர். சரிங்களா, தேவர்களால் பார்க்க முடியாது, அந்த லைனுக்கு போக முடியாது. அதே அந்த மயிலானுடைய பரப்பளவு எவ்வளோ? 2 lakh ஸ்கொயர் மைல். அப்படின்னா 2 லட்சம் ஸ்கொயர் மைல் எவ்வளோ? 3 லட்சம் கிலோமீட்டர், அவ்வளோ ஸ்கொயர் கிலோமீட்டர் அந்த மாதிரி. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, பீச் ஓரத்தை நின்றுட்டு என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து இந்த புருஷ சுத்தம் பிரேயர் வந்து பாடணும். அப்போ என்ன பண்ணுவாங்க, அவர் வந்து காட்சி அளிக்கிறது வந்து அந்த ஆகாசவாணி உள்ள வந்தது பிரம்மாவுக்கு தான் புரியும். பிரம்மா தான் டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லுவார் அவங்களுக்கு. ஓகேவா, அந்த மாதிரி பிரம்மாவுக்கு தான் அவருடைய தெரியும், ஃபேஸ்லாம் தெரியும். பிருந்தா மாதாஜி நீங்கள் படிங்க 115. ஹரே கிருஷ்ணா பிரபு. तबे अवतारी कोरे जगत पालना अनंत वैभव धारा नाहिका गणना आनंद वैभव धारा तासिक काना नाहिका गणना. படிங்க மாதாஜி. नासिक काना. பின்னர் ஜட உலகை பராமரிப்பதற்காக அவர் அவதரிக்கின்றார். அவருடைய எல்லையற்ற வைபவங்கள் கணக்கிட முடியாதவை. அவ்வளோ இருக்கான், நிறைய இருக்கான். ஓகே, திருப்பி நீங்களே படிங்க மாதாஜி, சின்னதாக இருந்தாங்க. से विष्णु होया से विष्णु होई जारा अंसा अंसे रमसा से विष्णु सया तीरा अंसे अंशो अंसा से प्रभु नित्यानंद सर्व अवतंसा प्रभु नित्यानंद सर्व अवतंसा. படிங்க, ட்ரான்ஸ்லேஷன் பர்ஃபெக்ட். அந்த பகவான் விஷ்ணுவானவர் எல்லா அவதாரங்களுக்கும் மூலமான பகவான் நித்யானந்தரின் அம்சத்தின் அம்சமாவார். பொருளுரை. வேத விபத்தின் இறைவன் படைப்பதற்கும் அழிப்பதற்கும் அளவில்லா சக்திகளை கொண்டுள்ளார். சங்கர்ஷரனின் மூல ரூபம் சாக்ஷாத் பலராமருமான ஸ்ரீ நித்யானந்த பிரபு ஸ்வேதத்வீப இறைவனின் மூல ரூபமாவார். ஆமாம், ஸோ நித்யானந்த பிரபு தான். ஓகே, சங்கர்ஷரனின் மூல ரூபம். ஓகே, அதை புரிஞ்சுக்கணும். பலராமருக்கு அவருக்கு வித்தியாசம் கிடையாது. சத்யநாராயண பிரபு ரெடி ஆகிக்கோங்க. 117. से विष्णु शेषारूपे दरेण धरणी कहा आचे माही सिरे हेना नाही जानी. படிங்க பிரபு. அதே பகவான் விஷ்ணு பகவான் சேஷன் ரூபத்தில் தமது தலைகளில் கிரகங்களை தாங்கியுள்ளார். தலைக்குள்ளேயும் இருக்கும் கிரகங்களின் சுமையினை அவர் உணர்வதில்லை என்பதால் அவை எங்குள்ளன என்பதே அவருக்கு தெரியாது. தேங்க்யூ பிரபு. பார்த்தீங்கன்னா சேஷன் ஆகிருக்கா இல்லையா, அவருடைய ஒரு ஹூட்லேயும் வந்து ஒரு பிளானட்டை தாங்கியிருப்பார். ஓகே, அவருக்கு எப்படி இருக்குன்னா அது வந்து ஒரு தூசி மாதிரி இருக்குமா.
உத்பூசி அவருக்கு தெரியாது இருக்குது அவ்வளோ பவர்ஃபுல் அவர். ஓகே, அவர் எங்கே இருக்குன்னே அவருக்கு தெரியாது. அப்படி 158. இவங்க கீதா மாதாஜி. கீதா மாதாஜி படிக்கிறீங்களா? ஓகே, இவங்க சத்யா மாதாஜி. சத்யா மாதாஜி படிங்க. சத்யா மாதாஜி படிச்சுட்டு அதுக்கப்புறம் கீதா. சத்யா அப்புறம் நீங்கள் வீட்டில் போட்டுக்கோங்க. சத்யா மாதாஜி படிக்கட்டும். அர்த்தமத்திரம் படிக்கலாம் நீங்கள். சகஸ்ரா விஷ்ணுஜாரா பனாரமண்டலா சூர்யாஜினி மணிகண கோரே ஜலமலா. படிங்க மாதாஜி. Thousands of extended. Thousands of extended hoods are adorned with dazzling jewels. Jewels Surpassing the sun. Surpassing the sun. Sun. Okay, thank you Mataji. Geeta Mataji. Hare Krishna. Panchashi kodi yojana prithvi vistara. Panchashat kodi yojana prithvi vistara. Jara ek apane rahe sharshapa ek akada. படிங்க மாதாஜி. Measures 500 million antennas in diameter, rest on சாரி மாதாஜி. சரி, அது வந்து படிக்கிறேன். யூனிவர்ஸ் வந்து எப்படி 500 மில்லியன் யோஜனா டைமீட்டர். ஓகே, ஒரு ஹோட்டலையும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கடுகு மாதிரி உட்காந்துருக்கும் ஒரு பிளானட். அவ்வளோதான் அவருக்கு வெயிட். கடுகு நம்ம தலைன்னா தெரியுமா எனக்கு, அதே மாதிரி அவருக்கு. படிங்க மாதாஜி. இல்லை மாதாஜி, உங்களுக்கு சவுண்டு கேட்கல. இல்லை யாரும் இப்போ கேட்குது. கேட்குது. படிங்க. Lord of Svetadvipa expands himself as Seshanaga, who sustains all the planets upon his innumerable hooves. These huge global spheres are compared to grains of mustard resting on the spiritual hooves of Seshanaga. Scientists' law of gravity is a partial explanation of Lord Sankarshana's energy. The name Sankarshana has an etymological relationship of the idea of gravity. There is a reference of Seshanaga in Srimad Bhagavatam 5.17.21 where it is said, Yamahurasya sthiti janma samyamam tribirvihinam yam anantamish dushyaha naveda siddhartam yavakvachit sitam bhumandalam murda sagashadamaso. படிங்க மாதாஜி. O my Lord, the hymns of the Vedas proclaim that you are the effective cause for the creation, maintenance and destruction. But in fact, you are transcendental to all limitations and are therefore known as unlimited. On your thousands of roots rest the innumerable global spheres like grains of mustard, so insignificant that you have no perception of their weight. The Bhagavatam further says, 5.25.2, யஸ்யேதம் ஸ்திதிம் மண்டலம். அப்படி படிச்சுங்க. அனந்தமூர்த்தே மேலே படிச்சு பண்ணி அனந்தமூர்த்தே படிக்கணும். அனந்தமூர்த்தே சகஸ்ர சிரசா ஏகஸ்மின் ஏக சிர்சனி பிரியமானாம் சித்தார்த்த இவ லக்ஷயதே. Lord Anantadeva has thousands of roots. Each sustains a global sphere that appears like a grain of mustard. சரிங்களா? திருப்பி கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ அதனால் அவருடைய சைஸ் வந்து எவ்வளோ பெருசாக இருக்கு யோசிச்சு பாருங்கள். பிளானட்டே மஸ்டர்ட் சீட் மாதிரி இருக்குன்னா நம்ம அதெல்லாம் உட்காந்துருக்கோம் நம்ம எல்லாம்.
அப்போ எவ்வளோ பெருசாக அவருடைய சைஸ் இருக்கும், எவ்வளோ ஹூட் இருக்கும், எவ்வளோ பிளான்ட் இருக்குது, எவ்வளோ ஹூட் இருக்கும் அவருக்கு. சத்யநாராயண பிரபு நீங்கள் இது இது ரொம்ப பெரிய ஸ்லோமாக இருக்கும். டைம் இருக்கா நமக்கு? 17 ஆயிடுச்சு. அப்படியா? சரி 120. சரி சத்யநாராயண பிரபு படிங்க இது. சேதானந்த சேஷா பக்தாவதாரா ईश्वरेर सेवा बिना नाही जाने हारा ईश्वरो सेवा बिना नाही जाने हारा. படிங்க. அந்த அனந்த சேஷர் பக்தாவதாரமாக உள்ளார். அவர் பகவான் கிருஷ்ணருக்கான சேவையை தவிர வேறென்றும் அறியாதவர். ஸ்ரீல ஜீவகோஸ்வாமி தமது கிருஷ்ண சம்பர்க்க நூலில் சேஷநாகத்தை பின்வருமாறு விவரித்துள்ளார். ஆயிரக்கணக்கான பொங்கலை கொண்ட ஸ்ரீ அனந்ததேவர் பூரண சுதந்திரம் வாய்ந்தவர். புருஷோத்தமரான முழுவதற்கு சேவை செய்வதற்கு எப்போதும் தயாராக உள்ள அவர் இடையூறானது. அவருக்காக காத்திருக்கிறார். வாசுதேவரின் முதல் விரிவாகிய சங்கர்ஷனார் தனது சுய விருப்பத்தின் அடிப்படையில் தோன்றுவதால் சுதந்திரமானவர் என்று அழைக்கப்படுகிறார். எனவே அவர் எல்லையற்றவர் என்றும் நேரம் மற்றும் இடத்தில் எல்லாவருக்கும் அப்பாற்பட்டவர் என்றும் அறியப்படுகிறார். அவரே 1000 தலை கொண்ட சேஷராக தோன்றுகிறார். ஸ்கந்தா புராணத்தில் அயோத்தியா அத்தியாயத்தில் தேவேந்திரன் தனக்கு முன்னால் லட்சுமணராக நின்று கொண்டிருந்த பகவான் சேஷனை வேண்டுகிறார். அருள் கூர்ந்து தங்களுடைய நித்திய லோகமான விஷ்ணு லோகத்திற்கு செல்லுங்கள். அங்கே தங்களுடைய விரிவான சேஷரும் தமது பாம்பு தலைகளுடன் வீட்டுள்ளார். அவ்வாறு லட்சுமணரை பாதாள லோகத்திற்கு அனுப்பி வைத்த பின்னர் இந்திரதேவன் தன்னுடைய உலகத்திற்கு திரும்பினார். இந்நிகழ்ச்சியானது சதுர்வியோக ரூபமான பகவான் சங்கர்ஷனர் பகவான் ராமருடன் லட்சுமணராக தோன்றுகின்றார் என்பதை காட்டுகிறது. பகவான் ராமர் மறையும் போது லக்ஷ்மணர் என்னும் நபரிடமிருந்து சேஷர் தம்மை பிரித்துக் கொள்கின்றார். அதன் பின்னர் சேஷர் தம்முடைய சொந்த லோகமான பாதாள லோகத்திற்கு திருப்பிச் செல்கின்றார். லக்ஷ்மணர் வைகுண்டத்தில் உள்ள தமது லோகத்திற்கு திரும்புகின்றார். ஷருபாகவதாம் பின்வரும் விளக்கத்தினை வழங்குகிறது. இரண்டாவது சதுர்யுக ரூபத்தின் சங்கர் நரர் உலக உருண்டைகளை தாங்கிக்கூடிய சேஷரை தம்முடன் அழைத்து கொண்டு ராமராக தோன்றுகின்றார். சேஷரின் தன்மைகள் 2. ஒன்று உலகங்களை தாக்குதல், மற்றொன்று படுக்கையான சேவை செய்தல். உலகங்களை தாங்கக்கூடிய சேஷர் சங்கர்ஷனரின் சக்தி அவதாரமாவார். எனவே அவர் சில நேரங்களில் சங்கர்ஷனர் என்று அழைக்கப்படுகிறார். படுக்கையாக செயல்படும் சேஷரின் அம்சம் எப்போதும் தம்மை பகவானுடைய நித்திய சேவகனாக வெளிப்படுத்துகிறார். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ பிரபு. ஹரே கிருஷ்ணா. ரொம்ப தெளிவாக இதில் சொல்லியிருக்காங்க இல்லையா? லக்ஷ்மணன் தான் சேஷன் தான் அப்படி கூட்டுறார் ராமர். ஓகே, அதனால் இப்போ வந்து எங்கெங்கே கிருஷ்ணர் வராரோ, சைத்தன்ய மகாபிரபு வந்தாங்கன்னா நித்யானந்த பிரபு, கிருஷ்ணர் பலராமர், ராமலக்ஷ்மணன், அந்த மாதிரி கூடவே வருவார். ஆஸ்தி படிக்கிறியா? சகஸ்ரவதனே கோரே கிருஷ்ண குணகானா நிரவதி குணகானா அந்த நாஹி பானா. படி. With his thousands of mouths, he sings the glories of Lord Krishna. But although he always sings in that way, he does not find to an end of the qualities of Lord. அதனால் அவர் அவ்வளோ அந்த இதுலேருந்து அவ்வளோ மவுத் இருக்கும். ஓகே, ஒரு ஹூட்லேயும் ஒரு மவுத் இருக்கும் இல்லையா? அவருடைய ஒருவருடைய தலையிலையும் அவ்வளோ தூரம் அவர் பாடியுமே என்ன பண்ண முடியும் அவரால்? பகவானுடைய அந்த குணங்களை வந்து பாடி முடிக்க முடியல அவர். ஓகே,
ஏன்னா அவர் பார்த்தீங்கன்னா பகவானுடைய குணங்கள் பக்தரை ஒட்டி வரும். யசோதந்தனா இப்போ இவ்வளோ வரும், க்ளோரிஃபை பண்ணி முடிக்க முடியல அவரால். அடுத்தது படம் அர்ணி. சனகாதி பாகவத சுனே ஜார முகே बहवानेर गुणा गोहे बासे प्रेम सुखे. The four Kumaras here Srimad Bhagavatam from his lips, and they in turn repeated in the transcendental bliss of love of Godhead. அதனால 4 குமாரர்கள் என்ன பண்ணுறாங்க, அனந்த ஸ்டேஷனை மீட் பண்ணி தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, கங்கை வெளியே வர்றாங்க. அவங்க குமாரர்கள் இருக்கிறவங்க எங்கே இருக்கிறாங்க, அவங்க வந்து டாப் மோஸ்ட் பிளான்ல இருக்காங்க. அங்கேருந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து கீழே வரணும், பாதாள லோகத்துக்கு வரணும். ஏன்னா பாதாள லோகத்துக்கு கீழே தான் அனந்த சேஷன் இருக்கார். ஓகே, அவர் என்ன அங்கே என்ன பண்ணுறாங்க, அங்கேருந்து கங்கை வழியாக ட்ராவல் பண்ணி வராங்க, தண்ணி வழியாக வராங்க. ஓகே, வந்து எல்லா 14 லோகங்களும் வந்து கடைசியில் கீழே வந்து மீட் பண்ணி அவங்க பாகவதம் கேட்டுக்கிறாங்க. சாந்தி சத்ரா சத்ரா பாதுக்க சையா உபாதான பசனா आरामावाचा यज्ञा सूत्र सिंहासना. He serves Lord Krishna assuming all the following forms: umbrella, slipper, bedding, pillow, garments, resting chair, residence, sacred and throne. இப்போ எல்லா வாரமும் இந்த உருவம் வராரு. ஓகே, கொடையாக வராரு, செப்பலாக வராரு, படுக்கையாக வராரு, பில்லோவாக இருக்கிறாரு, கவர்மெண்ட்டாக இருக்குது. ஸோ அதனால் எப்படி சேவை பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு இவர் தான் எக்ஸாம்பிள். ஓகே, பலராமர் தான், சேஷனா. ஓகே, நித்யானந்த பிரபு. ஸோ அதனால் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், வர்ஷிப்பபிள் காட், வர்ஷிப்பர் காட் 2 பேர் இருக்காங்க. ஓகே, ஏதா மூர்த்தி வேதா கோரி கிருஷ்ண சேவக்கா கோரே ஹாஸ்னி. கிருஷ்ணேரா சேஷதா பாயா சேஷ நாம தோரே. அதனால் அவருக்கு சேஷா அப்படி லார்ட் சேஷான்னு பேர். ஓகே, ஏன்னா அவர் என்ன பண்ணுறாரு, எப்படி பகவானை வழிபடணும்னு சொல்லிக் கொடுக்குறாரு. ஓகே, அதனால் டிஃப்ரெண்ட் உருவங்களே எடுப்பார் கிருஷ்ணருக்காக. பில்லவாக இருப்பார், இந்த மாதிரி எல்லா விதமாக அவர் என்ன பண்ணுறாரு எடுத்து அவர் வந்து கிருஷ்ணர் மகிழ்விக்கணும் அவருக்கு. அதுதான் அவருடைய நோக்கம். ஓகே, அடுத்தது போகலாம். 125 சேதானந்த ஜாரா கோஹி ஏக காலா हेना प्रभो नित्यानंदा के जाने तारा केला. ஸோ அதனால் அந்த அனந்தன் வந்து யாருன்னா நித்யானந்த பிரபுடைய அம்சத்தோடைய அம்சம். ஓகே, நித்யானந்த பிரபு அவ்வளோ ரொம்ப அவர் வந்து ஒரிஜினல் பர்சனாலிட்டி பலராமர். அதனால் யாருக்கு இந்த அவருடைய நித்யானந்த பிரபுடைய பாசிட்டிவ் தெரியும் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறாரு கிருஷ்ணாசகராஜ் கிருஷ்ணன். ரொம்ப கஷ்டம்னு சொல்ல புரிஞ்சுக்கிறது. ஏஷா மா பிரமாணே ஜானி நித்யானந்த தத்வசிமா. தாஹா கே அனந்தா கோஹி கே தாரா மகிமா. சரி, நமக்கு புரிஞ்சிடும் நித்யானந்தருடைய அந்த பெருமைக்கு வந்து அளவே கிடையாது, க்ளோரிஸ்க்கு. ஓகே, ஸோ அதனால் அவருக்கு வந்து அனந்தான்னு சொல்லி போயிருக்கு. ஓகே, வாட் க்ளோரி இஸ் தேர் இன் காலிங் ஹிம் அனந்தா. அனந்தானா எல்லையற்றவர்னு அர்த்தம். ஓகே, அனந்தா. அடுத்தது 127 अथवा भक्तेरा वाक्या मानी सत्य गौरी सकल संभावे थाते जाते अवतारी. அதனால் நான் வந்து என்னென்ன இதை வந்து சொல்லியிருக்கோம் பகவான பக்தி பக்தர்கள் சொல்லியிருக்காங்களோ அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா வெறும் இந்த சங்கர்ஷன் தான் எல்லா விதமான இன்கார்னேஷன் சோர்ஸ். அதே மாதிரி நித்யானந்த என்ன பண்ணுறாரு, சங்கர்ஷனுக்கே சோர்ஸ். அதனால் எல்லாமே அவரால் முடியும், நித்யானந்த பிரபுவால் முடியும். அவதாரா அவதாரி அபேத ஜே ஜானே पूर्वे जय जय कृष्णा के कोहो काहो कोरी मोने. पूर्वे जय जय कृष्णा के हो काहो कोरी माने. ஸோ அதனால் ஒரு இன்கார்னேஷனுக்கும் அந்த சோர்ஸ் ஆஃப் இன்கார்னேஷன் இவங்க டிஃப்ரென்ஸ் கிடையாது. ஏற்கனவே பார்த்துருக்கோம்ல,
रामादिमूर्ति सकला नियमेन तिष्ठन्नानावतारमकरोत् भुवनेषु किन्तु कृष्ण स्वयं सर्वत् परमापमान्यो गोविन्दमादिपुरुषं तमहं भजामि. நிறைய விதமான அவதாரங்கள் வந்தாலும் ஒரு கேண்டிலுக்கு இன்னொரு கேண்டிலுக்கும் டிஃபரன்ஸ் கிடையாது. ஆனால் ஒரிஜினல் கேண்டில் வந்து கிருஷ்ணர் தான். அதே மாதிரி ஒரிஜினல் வந்து கிருஷ்ணர் நித்யானந்தர் இருக்காங்க. இருந்தாலும் நிறைய விதமான அவதாரங்கள் இருக்குது. எல்லாருடைய பொட்டன்சியும் சேம் தான். ஸோ அதனால் ஒரு டிஃப்ரெண்ட் அவதாரம் வந்து டிஃப்ரெண்ட் பிரின்சிபலுக்காக வரார். ஓகே, நரசிம்மராக ஒரு பர்பஸ்க்காக வரார், சைத்தன்ய மகாபிரபு ஒரு பர்பஸ்க்காக வரார். இந்த மாதிரி ஓகேங்களா. 129 के हो को है कृष्ण साक्षात नर नारायणा के हो को है कृष्ण हो या साक्षात वामना. சில பேர் என்ன சொல்றாங்க, கிருஷ்ணர் தான் நரநாராயணன் வந்திருக்கிறாரு. சில பேர் என்ன சொல்றாங்க, வாமன தேவனா வந்திருக்காருன்னு சொல்றாங்க. இதெல்லாம் உண்மைதான். ஓகே, கிருஷ்ணர் வந்து ஒரு டயத்துக்கு ஏற்ற என்ன பண்றாரு, யதா ஹி தர்மஸ்ய கிலானிர் பவதி பாரதா அபியுத்தான தர்மஸ்ய ததாத்மானம் சுஜாமியம் சொல்லி வரார் இல்லையா. இதோட முடிச்சுக்கலாம். கே ஹோ ஹே கிருஷ்ணா சிரோதசாய அவதாரா அசம்பவனா ஹே சத்யாவச்சன சபாரா. சில பேர் என்ன சொல்லலாம், கிருஷ்ணர் வந்து ஸ்ரீரோதக சாய் விஷ்ணுடைய இன்கார்னேஷன் சொல்கிறாங்க. ஓகே, இது எல்லாமே உண்மைதான். நம்ம எதையுமே நம்ம வந்து கணக்கிட முடியாது, இப்படி தான் அப்படி தான் சொல்ல முடியாது. ஓகே, கிருஷ்ணன் நினச்சா அப்படி வருவார், கிருஷ்ணன் நினச்சா, ஆனால் கிருஷ்ணர் வந்து பகவான் அப்படிங்கிற புரிஞ்சுக்கணும். சைத்தன்ய மகாபிரபு கிருஷ்ணரே தான் அப்படிங்கிற புரிஞ்சுக்கணும். ஓகே, நம்ம 131 அடுத்த வாரம் பார்க்கலாம். ஏதாவது கேள்வி இருந்தால் கேட்கலாம். கரெக்டாக 1 நிமிஷம் இருக்குது கேள்வி கேட்குறதுக்கு. எது கேள்வி இருக்கா? சொல்லுங்க பிரபு. இப்போ நம்ம வந்து சைத்தன்ய மகாபிரபு நம்ம கவுண்டத்தில் கலிமத்தில் அவதாரம் பார்த்தியா? ஆமாம், அவர் தானே சொல்லி வர ஸ்லோகத்தை எல்லாத்தையும் அவர் தான் என்ன கேள்வி புரியல சொல்லுங்க. அவர் தான் கேள்வி சொல்லுங்க திருப்பி. அவர் தான் இல்லை பிரபு, பகவான் சைத்தன்ய மகாபிரபு அவதரித்தார். நம்ம மாயாப்பட்ட நிமாய் குழந்தைகள் பிறந்து நமக்கு எல்லாம் வந்து அவதரித்தார் இல்லையா? ஆமாம், அவரை தானே பிரபு இப்போ கம்பேர் பண்ணுறோம் நம்ம. ஆமாம், அவர் தான் அது அவருடைய சரித்திரம் தான் இது. நிமாய் பார்த்தீங்க இல்லையா, நிமாய் பண்டிட் பார்த்தீங்களா, அவருடைய சரித்திரம் தான் இது. அவருடைய ஆமாம், அவருடைய சரித்திரம் தான் சைத்தன்யம் தான், அந்த சைத்தன்யம் தான். ஓகேவா, நீங்கள் பார்த்தா அந்த பிளேஸ் தான். ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஓகே, வேறு எதுவும் கேள்வி இருக்கா? ஓகே, வேறு நம்ம பாயிண்ட்ஸ் போயிடலாம். சத்யா வீட்டில் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் சத்யா பிரபு. ஹாசினி பாயிண்ட் சொல்லு. நித்யானந்தா வந்து பலராமனும் நித்யானந்தாவும் ஒன்று தான். கிருஷ்ணாட்டிருந்து பலராம் வராங்க, பலராம்லேருந்து 4 பாட்டை பிடிச்சிருந்தாங்க. ஆமாம், வாசுதேவா சங்கர்ஷ்ணா பிரத்யும்னா. அப்புறம் வந்து திருப்பியும் பாட்டத்தில் 4 பேர் வராங்க, வாசுதேவா சங்கர்ஷ்ணா. இன்னொன்னுன்னா வந்து நிறைய பேர் வந்து சொல்றாங்க தசாவதாரோட கிருஷ்ணோட நேம்ஸ் எல்லாம் முடிச்சதுன்னு சொல்றாங்க. ஆனால் வந்து அது உண்மை கிடையாது. சேஷனாக வந்து thousands of head வச்சு அவர் வந்து எப்பவுமே இன்னுமே கிருஷ்ணாவோட க்ளோரிஸ் சொல்லிட்டே இருக்காங்க. முடிக்க முடியல அவரால். ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஹரணி சனாதனி. இது வந்து இவர் வந்து மோட் ஆஃப் குட்னஸோட இதில் இருந்தாலே அதனால அஃபெக்ட் ஆக மாட்டார். ஓகே, அதிபதியோடைய he is not affected, he is beyond this modes, material modes ஓட. ஆமாம், கீதா மாதாஜி பாயிண்ட் சொல்லுங்க. கிருஷ்ண பிரபு ஸ்ரீரோதக்ஷ அகசாயி விஷ்ணு வந்து சூப்பர் சோல் ஆஃப் ஆல் தி லிவிங் என்டிட்டிஸ். அவர் தான் எல்லா யூனிவர்சஸும் மெயின்டைன் பண்றவர். சேஷனாக வந்து எல்லா யூனிவர்ஸ் இல்லை, இந்த யூனிவர்ஸை மெயின்டைன் பண்ணுறார். ஒரு விஷயம் ஒரு அந்த மாதிரி இன்னொரு விஷ்ணு இன்னொரு இடத்துல இருக்கும். சேஷனாக வந்து எல்லா போட்டு வச்சு அவங்க பிளான்ட்டை தாங்கிக்கிறாங்க. ஆமாம், கரெக்டாக. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சத்யநாராயண பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. சொல்லுங்க. ஒரு விஷ்ணு சிவன் வந்து ஒப்பிடும்போது விஷ்ணு வந்து பாலுக்கு ஈக்குவலண்ட் ஆனவர். அதுலேருந்து வரது தான் தயிர்னு சொல்கிறாங்க. சிவன் தயிர் போலன்னு சொல்கிறாங்க. ஆனால் தயிர் கூட வந்து பால்லேருந்து வர்றதுனால அவர் வந்து எதுவும் தப்பாக சொல்லக்கூடாதுன்னு சொல்ல வர்றாங்க. அப்படிங்க சிவபெருமானையும் நம்ம இழிவுபடுத்தக்கூடாது
ஆமாம், அதாவது என்னென்னா பாலோட பர்பஸ் என்ன? வயிற்று வலி வந்துச்சுன்னா என்ன பண்ணுறோம்? பால் நிறைய குடிப்போமா? இல்லை. தயிரோட பர்பஸ் என்ன? ஒரு பர்பஸ் வேறு வேறு. அதே மாதிரி விஷ்ணுவோட பர்பஸ் வேறு, சிவனோட பர்பஸ் வேறு. அதே விஷ்ணு தான் சிவனை வராரு. பட் ஆனால் சிவனை கும்பிட்டோன்னா வேறு நோக்கம் தான் நிறைவேறும். நமக்கு வந்து மறு லோகத்துக்கு போகிறதுக்கு முடியாது, ஆன்மீக லோகத்துக்கு போக முடியாது. ஓகே, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே, 2 பேரும் ஆனால் பழிக்கக்கூடாது நீங்கள் சொன்ன மாதிரி. ஓகே, அவங்க வந்து சாதாரண லிவிங் ரெடி கிடையாது. தேங்க்யூ பிரபு. ஹரே கிருஷ்ணா. சத்யா மாதாஜி. ஓகே மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பிருந்தா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பிருந்தா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. தாமகதா சாய் விஷ்ணு பாம்பு படுக்கையில படுத்துட்டு அவரோட நாபி இதுலன்னா தாமரத்தண்டுல பிரம்மா வந்திருக்காரு. ஆமா, நாவில பிரம்மா வந்திருக்காரு. நித்யானந்தா பிரபுவோட அந்த அவதாரம் தான் சேஷனா பிரபு. நித்யானந்த பிரபு அவதாரம் தான் யாரு? சேஷன். அது ரொம்ப மீன்ஸ் அம்சத்தோட அம்சம். நித்யானந்த பிரபுட்டே நிறைய அம்சம் வந்து கடைசியில் ஒரு அம்சம் வந்து சேஷனாகும். சரியா? ஓகே மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. அதனால் நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, ஒரு அம்சம் தான் வராங்க இல்லையா? சங்கர்ஷ்லேருந்து வாசுதேவ பிரத்யம்னா அனிருத்தா அப்படி வராங்க இல்லையா? அதே மாதிரி திருப்பி ஒரு சங்கர்ஷனர் வாசுதேவா சங்கர்ஷனா பிரத்யம்னா அனிருத்தா. அதுக்கடுத்து மகாவிஷ்ணு. அதுக்கடுத்து என்ன பண்ணுறாங்க? கர்ப்பதக சாய் விஷ்ணு, அப்புறம் சிறுவதக சாய் விஷ்ணு, அப்புறம் சேஷா. புரியுதா உங்களுக்கு லைனு? அந்த மாதிரி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. கலாவதி மாதாஜி. என்ன பண்றாரு? அவருடைய ஆயிரக்கணக்கான வாய்களை கொண்டு கிருஷ்ணரோட புகழை பாடுறாரு. அப்படி அவ்வளோ பாடும்போது கூட அந்த பகவானுடைய குணங்களை அவரால் புரிஞ்சுக்க முடியல. கரெக்ட் கரெக்ட். தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஈஸ்வரி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஈஸ்வரி மாதாஜி இல்லையா? போயிட்டான். ஈஸ்வரி மாதாஜி நீங்கள் வீட்டில் சொல்லுங்க மாதாஜி. பகவான் விஷ்ணு வந்து தர்மத்தின் கொள்கைகளை நிலைநாட்டுவதற்கும் அதர்மத்தின் கொள்கைகளை அழிப்பதற்காகவும் பல்வேறு அவதாரங்களில் தோன்றுகிறார். ஆமாம், கணக்கில் முடியாது. ஓகே, அவ்வளோ அவதாரம் இருக்குது. ஓகே, தேங்க்யூ மாதாஜி. சரோஜா மாதாஜி. பகவானை பார்க்க முடியாதவங்க பார்க்கடலுக்கு அழைத்து சென்று அவங்க வந்து பிரார்த்தனை செய்யறாங்க. அந்த மாதிரி பிரார்த்தனை செஞ்சு அவங்கள விசேஷ அவதாரமா வரும்படி அவருக்கு கேட்கிறாங்க. கரெக்ட் கரெக்ட் மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சத்யன பிரபு எதுவும் பாயிண்ட்ஸ் இருக்கா உங்களுக்கு? மீட்டில் போட்டீங்க சொல்லிட்டீங்களா? ரைட், ஓகே, தேங்க்யூ. சரி, இப்போ இங்கே இருக்க வைஷ்ணவர், ஆன்லைன் இருக்க வைஷ்ணவர், வைஷ்ணவர் நான் பண்ணலாம். சொல்லுங்கள் மாதாஜி. கீதா மாதாஜி என்ன சொல்லுங்கள் மாதாஜி. சப்மிட் சொல்லுங்க. டிவோட்டி இன்கார்னேஷன் படிச்சோம் போட்டிருக்காதுல்ல. ஓ ஓகே ஓகே. பக்த அவதாரம். ஓகே, ஏன்னா அவர் வந்து எல்லா விதமாக இது எப்படி ஒர்ஷிப் பண்ணுறதுன்னு சொல்லுவார் இல்லையா? அவர் வந்து படுக்கையா மாறுவார். கிருஷ்ணரை பற்றி மட்டும்தான். சரி மாதா சிவார். தேங்க்யூ தேங்க்யூ மாதா. ஹரே கிருஷ்ணா. வாஞ்சா கல்பதருபஸ்ய கிருபா ஜந்தப்யேவ ச பரிதானா பாவனேப்யோ வைஷ்ணவேப்யோ நமோ நமः. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ வெரி மச். ஹரி போல். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா.